தமிழகத்துல 40 முனை போட்டி கூட இருக்கட்டும். ஆனா போட்டி வந்து பாத்தீங்கன்னா, எங்களுக்கும் களத்துல நிக்கிற நாங்களும் திமுகவும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு. ஐஸ்கிரீம் சாப்பிட்ற பிள்ளைங்க ஸ்கூலில் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற பிள்ளை இப்படி தான் பேசிக்கிறீங்க. விளையாட்டுத்தனமாக பேசுங்க. அது மாதிரி அவர் விளையாட்டுத்தனமாக பேசிக்கிறார். ஊர் உலகத்துக்கு நாடு நடப்புல என்ன நடக்குது எல்லாம் ஊருக்கே தெரியும். இதை பேராருன்னா அவருடைய வார்த்தையில் எவ்வளவு விளையாட்டுத்தனம் இருக்குது. அவர் சினிமாவில் சிரிப்பு நடிகராக நடிக்கலாம், ஆக்ஷன் நடிகராகவும் நடிக்கலாம். ஆனால் வந்து அரசியலில் அவருடைய நடிப்பு விடக்கூடாது. அவர் வேடிக்கை பொருளாக இப்போ வந்து தமிழக மக்கள், வாக்காளர்கள், பொதுமக்கள், அரசியல் ஆர்வலர்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயனுடைய பேச்சு வந்து ஒரு நல்ல ஒரு தேர்ச்சியான ஒரு அரசியல் தலைவராக உருவாகக்கூடியவருடைய பேச்சாக தெரியவில்லை. உலகத்துக்கே தெரியும், அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. களத்தில் இருக்கக்கூடியவர்கள் 2 சிங்கங்கள் தான். ஒன்று அதிமுக தலைமையில் உள்ள எடப்பாடியார், ஒன்று ஸ்டாலின் தலைமையில் உள்ள திமுக. இதில் வெற்றி பெற போவது யார் என்பதுதான் இன்றைய பேச்சு பொருள். இதில் அதிமுக வெல்லும் என்பது 100% மக்களுடைய கருத்து கணிப்பு. இதில் வந்து ஊடக உட்கார்ந்து நான் தான் சொல்வது வந்து வேடிக்கை பொருளாக அவரை பார்க்கிறார்கள். அவரை சிரிப்பு நடிகராக பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்போ அரசியலில் ஒரு ஜோக்கராக பார்க்கிறார்கள். அவங்க வேட்பாளர் 234 பேர் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 234 பேரில் வந்து ஒரு 1-2 பேரை தவிர மற்ற எல்லாரும் வந்து மிகப்பெரிய பின்னடைவை சந்திப்பார்கள். விஜய் அது மாதிரி 2 இடத்துல போட்டிருக்காரு. அவருக்கே தன்னம்பிக்கை இல்லை. தன்னம்பிக்கை இல்லாத காரணத்தினால 2 இடத்துல நிற்கிறாரு. 2 இடத்துல அவர் பேரை அவரே சொல்லிக்கிறாரு. அவரே சொல்லிக்கிறாரு. ஒரு ஜாலியா அவர் வந்து ஒரு ஜாலி முள்ள இருக்கார். அவருடைய பேச்சு, நடைமுறையை, அவருடைய நடவடிக்கையெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு காமெடியா பார்த்துட்டு அப்படி விட்டு போயிடணும். களத்தில் நிற்கிறது வந்து சிங்கநகர் தலைவர் எடப்பாடியார் தலைமையில் மிகப்பெரிய அணி திரண்டு இருக்கிறது. அதிமுக, பாரதிய ஜனதா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், இப்படி பல பலமான அமைப்புகள் ஒன்றிணைந்து மிகப்பெரிய சக்தியாக இன்றைக்கு தமிழக அரசியல் வானில் துருவ நட்சத்திரமாக எடப்பாடியார் சொல்லிக்கிறார். நிச்சயமாக வெற்றி கனியை தட்டி பறிப்பார். எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார். நன்றி. வணக்கம். 40 முனை போட்டி கூட இருக்கட்டும். ஆனா போட்டி வந்து பாத்தீங்கன்னா, எங்களுக்கும் களத்துல நிக்கிற நாங்களும் திமுகவும் தான் போட்டி அப்படின்னு. ஐஸ்கிரீம் சாப்பிட்ற பிள்ளைங்க ஸ்கூலில் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற பிள்ளை இப்படி தான் பேசிக்கிறீங்க. விளையாட்டுத்தனமாக பேசுங்க. அது மாதிரி அவர் விளையாட்டுத்தனமாக பேசிக்கிறார். ஊர் உலகத்துக்கு நாடு நடப்புல என்ன நடக்குது எல்லாம் ஊருக்கே தெரியும். இதை பேராருன்னா அவருடைய வார்த்தையில் எவ்வளவு விளையாட்டுத்தனம் இருக்குது. அவர் சினிமாவில் சிரிப்பு நடிகராக நடிக்கலாம், ஆக்ஷன் நடிகராகவும் நடிக்கலாம். ஆனால் வந்து அரசியலில் அவருடைய நடிப்பு விடக்கூடாது. அவர் வேடிக்கை பொருளாக இப்போ வந்து தமிழக மக்கள், வாக்காளர்கள், பொதுமக்கள், அரசியல் ஆர்வலர்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயனுடைய பேச்சு வந்து ஒரு நல்ல ஒரு தேர்ச்சியான ஒரு அரசியல் தலைவராக உருவாகக்கூடியவருடைய பேச்சாக தெரியவில்லை. உலகத்துக்கே தெரியும், அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. களத்தில் இருக்கக்கூடியவர்கள் 2 சிங்கங்கள் தான். ஒன்று அதிமுக தலைமையில் உள்ள எடப்பாடியார், ஒன்று ஸ்டாலின் தலைமையில் உள்ள திமுக. இதில் வெற்றி பெற போவது யார் என்பதுதான் இன்றைய பேச்சு பொருள். இதில் அதிமுக வெல்லும் என்பது 100% மக்களுடைய கருத்து கணிப்பு. இதில் வந்து ஊடக உட்கார்ந்து நான் தான் சொல்வது வந்து வேடிக்கை பொருளாக அவரை பார்க்கிறார்கள். அவரை சிரிப்பு நடிகராக பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்போ அரசியலில் ஒரு ஜோக்கராக பார்க்கிறார்கள். அவங்க வேட்பாளர் 234 பேர் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 234 பேரில் வந்து ஒரு 1-2 பேரை தவிர மற்ற எல்லாரும் வந்து மிகப்பெரிய பின்னடைவை சந்திப்பார்கள். விஜய் அது மாதிரி 2 இடத்துல போட்டிருக்காரு. அவருக்கே தன்னம்பிக்கை இல்லை. தன்னம்பிக்கை இல்லாத காரணத்தினால 2 இடத்துல நிற்கிறாரு. 2 இடத்துல அவர் பேரை அவரே சொல்லிக்கிறாரு. அவரே சொல்லிக்கிறாரு. ஒரு ஜாலியா அவர் வந்து ஒரு ஜாலி முள்ள இருக்கார். அவருடைய பேச்சு, நடைமுறையை, அவருடைய நடவடிக்கையெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு காமெடியா பார்த்துட்டு அப்படி விட்டு போயிடணும். களத்தில் நிற்கிறது வந்து சிங்கநகர் தலைவர் எடப்பாடியார் தலைமையில் மிகப்பெரிய அணி திரண்டு இருக்கிறது. அதிமுக, பாரதிய ஜனதா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், இப்படி பல பலமான அமைப்புகள் ஒன்றிணைந்து மிகப்பெரிய சக்தியாக இன்றைக்கு தமிழக அரசியல் வானில் துருவ நட்சத்திரமாக எடப்பாடியார் சொல்லிக்கிறார். நிச்சயமாக வெற்றி கனியை தட்டி பறிப்பார். எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார். நன்றி. வணக்கம்.